நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 1:5 ரேஷியோல ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:5 ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, ஸோ நீங்கள் வச்சிருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் 5 ஷேர் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 20 ஷேர்ஸ் இருந்தால் அது வந்து 100 ஷேர்ஸாக மாறிடும். ஆனால் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதே தான் இருக்க போகுது. ஸோ 1:5 ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோட்டக் மஹிந்திராவோட ஃபேஸ் வேல்யூ வந்து 5லேருந்து 1க்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஜனவரி 14 ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைய தேதிக்கு யாரெல்லாம் கோட்டக் மஹிந்திரா ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸில் செகண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக 2010 பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 10ல் இந்த கோட்டக் மஹிந்திராவோட ஃபேஸ் வேல்யூ வந்து 5K டிக்ரீஸ் ஆகிடுச்சு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இவி செக்மெண்ட்ல 40-45% மார்க்கெட் ஷேர் வந்து எய்ம் பண்றாங்க. 2030ல அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட்ஸை 10 லேக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஃபைனான்சியல் 2026ல அவின்யா அப்படின்ற கார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம ஃபைனான்சியல் 2027 வந்து ஃபைனான்சியல் 2030 வரைக்கும் 3 இவி மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா டாடா மோட்டார்ஸோட டோட்டல் இவி சேல்ஸ் வந்து 2,50,000 கிராஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம நெக்ஸான் வந்து இண்டிவிஜுவலா 1 லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 லேக் யூனிட் சேல் பண்ண மொதல் இவி கார் வந்து நெக்ஸான் தான். டாடா மோட்டர்ஸ் கிட்ட வைட் வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரிக் கார் வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸான், டியாகோ, ஹேரியர், கர்வ் அண்ட் பஞ்ச். அடுத்தது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கேஸ்ட்ரால்ல அவங்களுக்கு இருக்க ஸ்டேக்ல 65% வந்து செல் பண்ண போறாங்க. ஸ்டோன் பீக் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து $6 பில்லியன் இந்த 65% வாங்க போறாங்க. கேஸ்ட்ரால் தான் கேஸ்ட்ரால் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இந்த டீல்ல வந்து அடிஷ்னலா கேஸ்ட்ரால் இந்தியாவில் 26% ஸ்டேக்கை வந்து 4,990 crores ஆஃபர் பண்றாங்க. கேஸ்ட்ரால் லிமிடெட்க்கு வந்து கேஸ்ட்ரால் இந்தியாவில் 51% ஸ்டேக் இருக்கு. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்க டெட்டை வந்து இந்த டீலில் கிடைக்க போகிற அமௌண்ட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சன்ஃபார்மாவோட சப்சிடரி டாரோ பார்மக்யூட்டிகல்ஸ் லிமிடெட் வந்து 17,000 ஆன்டி ஃபங்கல் ஷாம்புவை ரீகால் பண்ணியிருக்காங்க. சிக்ளோபிராக்ஸ் அப்படின்ற ஷாம்பு தான் ரீகால் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்டிஃபங்கல் மெடிகேஷன் ஷாம்பு, டெர்மடைட்டிஸை ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி எதுக்கு ரீகால் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏயோட இம்பியூரிட்டி அண்ட் டீக்ரடேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த ஷாம்பு வந்து மீட் பண்ணல. சன்ஃபார்மா வந்து டாரோ பார்மக்யூட்டிகல்ஸ்ல 2010லேருந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா டாரோ பார்மக்யூட்டிகல்ஸை கம்ப்ளீட்டா $343 மில்லியன் வாங்கினாங்க. அடுத்தது ரெனால்ட் அவங்களோட கார் பிரைசஸை ஜான்வரி 2026லேருந்து 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் தான் கார் ப்ரைஸோட இன்க்ரீஸ்க்கு வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ட்ரைபர், குவிட் அண்ட் கைகர் அப்படின்னு ரெனால்ட் வந்து 3 மாடல்ஸ் சேல் பண்ணுறாங்க. ரெனால்ட்டோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து சென்னையில் இருக்க ஒரகடம்ல இருக்கு. 4,80,000 கார்ஸ் வந்து ஆனுவலாக அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.